அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெறும் 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய வெஜிடபிள் ரைஸ். லெஃப்டோவர் ரைஸை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில், 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். குயிக்காக தயார் பண்ணிடலாம். இதில் தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. தக்காளி சேர்த்தோம்னா சதன்னு ஆயிரும். இப்படி நம்ம செய்ய போவேல ரைஸ் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலில் நல்லா குக் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நூடுல்ஸ் பவுடர்னு கிடைக்கும், அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு ரைஸ் மட்டும் சேர்த்தா போதும். லெஃப்ட் ஓவர் ரைஸ் 1 கப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக அந்த ரெசிபி பண்ணிடலாம். குயிக்காக தயாராகிரும். பேச்சுலர்ஸாக இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையான ரெசிபி. இதுக்கு மேலே மல்லித்தலை தூவி ஃபினிஷிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த ரைஸ் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் அதிக புளிப்பு காரம்லாம் இருக்காது. ஆனால் மைல்டான ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக அப்பளம் மட்டும் போதுங்க. அது மட்டும் போதும். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.